வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பீர்க்கங்காய் சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுப்போம். அது பொரிஞ்சதும் கடலப்பருப்பு போட்டு நல்லா கடலப்பருப்பு கொஞ்சம் கலர் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 3 போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டை போட்டு அதுவும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா வதக்கி போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியனை போட்டுப்போம். ஆனியனும் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா கலரி விட்டு வதக்கி விட்டுருங்க. பீர்க்கங்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது பீர்க்கங்காய் இதில் இருக்குது அப்படின்ட்டு, அவங்களுக்கு பசங்களுக்கு தெரியாது. ஸோ பீர்க்கங்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டா அதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த வெயில் டைமுக்கு பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நீர் சத்தம் அதிகமாகும். பசங்களும் இதை டேஸ்ட்டுன்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நார்மலாக கார சட்னி செய்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது இல்லை பீர்க்கங்காய் இருக்குது அப்படின்ட்டு ஒதுக்கவும் வைக்க மாட்டாங்க. தக்காளியும் சேர்த்துப்போம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி பீர்க்கங்காய் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டதுக்கப்புறம் காயை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சதான் இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு அரைச்ச விழுதியும் இதோடு சேர்த்து தாளிச்சிக்க வேண்டியது தான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இட்லிக்கு இல்லைன்னா தோசைக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.